அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சுதந்திர தின விடுமுறை உள்ளிட்ட நாட்களில் 1234 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 13, 14, 15 தேதிகளில் 1320 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கோயம்பேடிலிருந்து 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் 190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன எனவும், மாதவரத்திலிருந்து 14, 15ஆம் தேதிகளில் 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன எனவும், சொந்த ஊர் சென்ற மக்கள் திரும்பி வர ஏதுவாக 17ஆம் தேதி 715 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் இன்று 12ஆம் தேதி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே சென்று கொடுக்கும் வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே சென்று கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்தில் கடந்த கல்வி ஆண்டுகளில் +1 தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அவர்கள் தேர்ச்சி பெறும் வரை தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியானது மாணவர்கள் மத்தியில் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளிநாடு பயணம். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புறப்பட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: புதிய வருமான வரி மசோதா 2025 மக்களவையில் நேற்று 11ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. மக்களவையின் தேர்வுக்குழுவின் முக்கிய பரிந்துரைகளை உள்ளடக்கி இந்த மசோதா உருவாக்கப்பட்டும் உள்ளது. வரி விதிப்பு சட்டங்கள் திருத்த மசோதா என்ற மற்றொரு மசோதாவானது நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் சந்தாதாரர்களுக்கு வரி விலக்குகளை வழங்குவதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இரண்டு மசோதாக்களும் சில பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எந்த விவாதமும் இல்லாமல் குரல் வாக்கெடுப்பு மூலமாக அவையில் நிறைவேற்றப்பட்டன. ஆறாவது அறிவிப்பு: நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தாளும், நவம்பர் 2ஆம் தேதி 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் எனவும், இன்று முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது. வருகிற 13ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக இன்று 12ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் முக்கிய இடங்களில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. பல்வேறு பிரிவு வாரியாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படவும் உள்ளது. வேளாங்கண்ணி, ராமநாதபுரம், கொடைக்கானல், கூடலூர் ஆகிய இடங்களில் சுற்றுலா வசதி மேம்பாடு, உள்கட்டமைப்பு வசதி, கடற்கரை மேம்படுத்துவது, சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கையில் துணை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்றுடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து துணை கலந்தாய்வானது ஆகஸ்ட் 21ஆம் தேதி துவங்க உள்ளது. 10வது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவானது நேற்று 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான முனைவர் கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். பின்னர் இதற்கான தரவரிசை பட்டியலானது 25ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் எனவும், மாணக்கர் சேர்க்கை 26 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், மேலும் முதலாம் ஆண்டு வகுப்புகள் 1/9/2025 முதல் துவங்கும் எனவும் இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு: இனி தவறாக இபி கணக்கு எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார வாரியம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.
தவறான கணக்கீடு செய்யும் கணக்கீட்டாளர் மீது துணை நிதி கட்டுப்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. கணக்கீட்டில் ஏதாவது அசாதாரணமான நடவடிக்கை இருந்தால் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை அலுவலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அதைத் தொடர்ந்து அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் இதை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப அவகாசமானது வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது சென்னையில் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு உதவும் ரசாயன பொருட்கள் தொடர்பான பயிற்சியானது வரும் 28/8/2025 முதல் 30/8/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழக அரசு சார்பில் நடைபெற உள்ளது. 14வது அறிவிப்பு. MBBS PDS படிப்பு முதல் சுற்று கலந்தாய்வானது கல்லூரிகள் தேர்வு செய்ய அவகாசம் மீண்டும் இன்று 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரிகளை மாற்றிக்கொள்ள விரும்புவோர் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் வரும் 13ஆம் தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதிப் பட்டியலானது 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது எனவும் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு பெற்றதற்கான ஆணையை வரும் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பிற்பகல் 12 மணி வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் மருத்துவ கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. 15வது அறிவிப்பு. 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை cmtrophy.stat.in என்ற இணையதளங்களில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. 83 கோடியில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 22 முதல் அக்டோபர் 12 வரை இந்த போட்டிகள் நடத்தப்படவும் உள்ளன. 16வது அறிவிப்பு. தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய 13ஆம் தேதி வரை கால அவகாசத்தை TNPSC அறிவித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமை கோரல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். 17வது அறிவிப்பு. சரக்கு ரயில் கட்டணத்தையும் உயர்த்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சரக்கு ரயில் கட்டணமும் உயர்வு அமலுக்கு வருவதாக தகவலும் வெளியாகியுள்ளது. 18வது அறிவிப்பு. சுதந்திர தின விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் 11:30 மணிக்கு செங்கோட்டைக்கு வந்து சேரும் எனவும் இதேபோல செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 7:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 9:05 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்று சேரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 19வது அறிவிப்பு. அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தூய்மையான குடிநீர் விநியோகம், வரி செலுத்தும் சேவை, இணையவழி மனை பிரிவு, கட்டிட அனுமதி, சுய சான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலமாக அனுமதி வழங்குதல் உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும். கடைசியாக, இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது hrce.in government.in என்ற இந்து சமய அறநிலைத்துறை இணையத்தில் பதிவிறக்கம் செய்தோ விண்ணப்பிக்கலாம் எனவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய சான்றிதழுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.